வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கலித்தித்தால் குப்பத்தில் அமைந்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் வெளியில் உள்ள மதில் சுவற்றில் அங்கு படித்து வரும் மாணவ மாணவியர்கள் ஓவியம் வரைந்தனர். கலித்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்திருக்கும் பெருந்தலைவர் காமராசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் வெளியில் உள்ள மதில் சுவற்றில் அங்கு படித்து வரும் மாணவர் மாணவியர்கள் சுவற்றில் ஓவியம் வரைந்து பெயிண்டிங் கொடுத்தது மிக அருமையாக வரையப்பட்டது. மற்ற வெளி விளம்பரம் மற்றும் போஸ்டர் ஒட்டாமல் அளவிற்கு ஓவியம் வரையப்பட்டது. மேலும் ஓவியம் வரைந்த மாணவ மாணவியர்கள் பிரகாஷ் மற்றும் அருள் பாண்டியன் தலைமையில் ஜூஸ் மற்றும் பிஸ்கெட் வழங்கி மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்தினர். குடியிருப்பு பகுதியில் இயங்கும் ரெஸ்டோ பார் மீது மக்கள் கடும் எதிர்ப்பு. ஜேசிஎம் மக்கள் மன்றம் போராட்டம். பாகூர் தொகுதி குமந்தான்மேடு பகுதியில் குடியிருப்பு சூழலில் நேற்று புதிதாக ரெஸ்டோ பார் துவங்கப்பட்டு உள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த ரெஸ்டோ பார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த பாரை அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். குடியிருப்பு பகுதிக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூர் காவல் நிலையத்திற்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார். ரெஸ்டோ பார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார். துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆய்வாளர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. பேட்டியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறியதாவது: எனது தொகுதி மக்களுடன் இணைந்து தொடர்ந்து போராடி வருகின்றோம். இந்த ரெஸ்டோ பார் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தையும் சமூக சூழலையும் கெடுத்து வருகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை. குடியிருப்பு பகுதிக்குள் இத்தகைய பார்கள் இயங்க அனுமதிக்க கூடாது. புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் பரபரப்பு நிலவியது. கோவிந்தசாலை பகுதியில் உள்ள சிதலம் அடைந்தும் சேதமடைந்தும் கழிவுநீர் குழாய்களில் உடைப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று இவைகளை மாற்றி புதுப்பித்து தருமாறு மேற்கண்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை பகுதியில் உள்ள சின்ன பொய்கை அந்தோனியார் கோவில் தெரு அடுக்குமாடி குடியிருப்புகள் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் கழிவுநீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்று இவைகளை மாற்றி புதுப்பித்து தருமாறு மேற்கண்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மேற்கண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள 120 வீடுகளையும் ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட அரசு மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளின் மேல் தளங்கள் வாட்டர் ப்ரூஃப் செய்தல், உடைந்த சுவர்கள் மற்றும் சுவர்களில் உள்ள விரிசல்கள் இவைகளை சரி செய்தல், உடைந்த இடங்களில் புதிதாக பூசு வேலை செய்தல், உடைந்த குடிநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் குழாய்களை புதிய குழாய்களாக மாற்றும் பணிகள் மற்றும் அனைத்து குடியிருப்புகளிலும் உள்ள தரைப்பகுதியில் புதிய டைல்ஸ் அமைத்தல், மேலும் அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் புதிதாக வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் மேற்கொள்வதாக புதுச்சேரி அரசு ரூபாய் 1,70,60,000 செலவில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா மேற்கண்ட சின்ன பொய்கை அந்தோனியார் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தை சேர்ந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் உருளை
உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் மேலும் மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மேட்டுத்தெரு பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி வள்ளலார் வீதி மற்றும் மேட்டுத்தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்தும் பணி 2025-26 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 35 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் இன்று தொடங்கியது. இந்த பணிகளை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் தலைமை தாங்கி இன்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஐடியல் பள்ளி தாளாளர் முகுந்தன் தனது ஆதரவாளர்களுடன் திமுக அமைப்பாளர் சிவா முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் ஐடியல் பள்ளி தாளாளர் முகுந்தன் தனது ஆதரவாளர்கள் ராபர்ட் கென்னடி, குமார், வெங்கடேஷ், அறிவொளி, முத்துக்குமரன், பாலகுமார், ஜெயமூர்த்தி, முரளி உள்ளிட்டவர்களுடன் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், காசிநாதன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், சபரி, பிரேம், ரவி, ஏழுமலை, சேகர், பாலமுருகன், முரளி, அசார், கோதண்டம், வித்யன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்திராநகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் கேகேஆர் குடும்பத்தினர் மற்றும் பீமாபாய் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்ற இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவும் ஆகிய ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். பின்னர் சகோதரர் மையத்தில் உள்ள பயனாளிகளுக்கு அசைவ உணவு விருந்தளித்து போர்வை, துண்டு போன்றவை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆதரவாளர்கள் குமரவேல், ராஜேஸ்வரி, ரஞ்சித்குமார், குமரவேல், இந்திராநகர் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் ஏகேடி ஆதரவாளர்கள், கட்சி பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி தொகுதி நல்லவாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு புதிதாக சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக ரூபாய் 38.78 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இப்பணிகள் துவங்கும் முகமாக இன்று காலை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளி தலைமை ஆசிரியை ஆண்டாள் மற்றும் ஆசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் சிவக்குமார், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 1ஆம் குறுக்கு வீதியில் அமைந்துள்ள கஸ்தூரிபாய் தெருவில் வடிகால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் இன்று பூஜையுடன் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 1ஆம் குறுக்கு வீதியில் அமைந்துள்ள கஸ்தூரிபாய் தெருவில் வடிகால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் இன்று பூஜையுடன் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் தலைமையேற்று துவக்கி வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான ஒப்பந்த தொகை 12,68,631 ஆகும். இந்த திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2025-26 கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. பணிகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு 4 மாத காலம் அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதன் மூலம் மழைக்காலங்களில் ஏற்படும் நீர்த்தேக்கம் மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், ஒப்பந்ததாரர் ராஜேஷ், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் செல்வம், ராகேஷ், கழக சகோதரர் செழியன், அகிலன், தியாகு, விஷ்ணு, ரகுமான் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் என்ற தலைப்பில் முக்கிய கருத்தரங்கு புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரியின் தற்போதைய சமூக நிர்வாக மற்றும் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்து அதன் எதிர்கால வளர்ச்சி பாதையை வடிவமைக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்கான முழுமையான திட்ட வரைபடம், நல்லாட்சி, கல்வி மேம்பாடு, சமூக முன்னேற்றம் மற்றும் நிர்வாகத்திறன் உயர்வு குறித்து விரிவாக பேசினார். நல்லாட்சி மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும். பேச்சில் அவர் கூறியதாவது: மாணவர்களாக இருக்கும் காலத்திலேயே பல கனவுகள் உண்டு. ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு உருவாகவில்லை. நமக்கு நல்ல தலைவர் தேவை. நம் ஊர் சிங்கப்பூர் போல மாற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன். நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும்.
தரமான கல்வி, சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். புதுச்சேரியில் தற்போது 1 யூனிட் மின்சாரம் 11 முதல் 13 வரை வழங்கப்படுவதாகவும், சொந்த மின் உற்பத்தி மூலம் அதை 4க்கு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அரசு பட்ஜெட்டில் 2000 கோடி வரை சேமிக்க முடியும் என்றும், இதற்கான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறினார். சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றி 188 ஆண்டுகள் அனுபவமுள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாடு திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன்பு வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் அறிவித்தார். புதுச்சேரியில் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற இந்த கருத்தரங்கு அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. உழவர்கரை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்வில் எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பான உரையாடல் அமர்வை நடத்தினார். புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்வில் எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பான உரையாடல் அமர்வை நடத்தினார். இந்த நிகழ்வில் லாஸ்பேட்டில் அமைந்துள்ள மகளிர் பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் 2ஆம் ஆண்டு பயிலும் தனுஸ்ரீ தேசிய இளைஞர் பாராளுமன்றம் 2025க்கு தேர்வு செய்யப்பட்டதாகவும், தமிழ் பண்பாட்டுத்துறை வழங்கும் இளைஞர் ஊக்க விருதிற்கு தேர்வானதாகவும், மேலும் 2026 டெல்லி இளைஞர் விழாவில் புதுச்சேரியை பிரதிநிதித்துவம் படுத்துவதற்கான சாதனைகளுக்கான மேடையில் சால்வை அணிவித்து JCM ஐயா அவர்களால் கௌரவிக்கப்பட்டார். இருமுறை தேசிய அளவில் புதுச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்திய இந்த தருணம் பெருமைக்குரியதாக அமைந்தது. புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. சமூகத்தின் பல்வேறு தரப்பை சேர்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சி நிறைவில் இளைஞர்களுடன் நேரடி உரையாடல் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் நினைவாக செல்ஃபி எடுத்து நிகழ்வை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்தார். SK குரூப்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய உதயம் பதிலட்சுமி நகர், டைமண்ட் சிட்டி, தவளக்குப்பம் டு மடுகரை மெயின் ரோடு, பாக்கம் கூட்ரோட்டில் உதயமானது. திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி முதல்வர் உயர் திரு ரங்கசாமி அவர்கள் தனது பொற்கரங்களால் திறந்து வைத்தார். அவருடன் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு AKD அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். SK குரூப்ஸின் உரிமையாளர்கள் மற்றும் மனைப்பிரிவில் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.